வெல்கம் டு சத்யாஸ் கிச்சன் அட்ராசிட்டி. இன்றைக்கி நம்ம காரசாரமான முருங்கைக்காய் வறுவல் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த முருங்கைக்காய் வறுவலை வெரைட்டி ரைஸோட வச்சுட்டு சைடிஷாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு செய்கிறதுக்கு 4 முருங்கைக்காய் வாஷ் பண்ணி நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். வானலில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்ச பிறகு நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அதோட வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு 2 கொத்து கருவேப்பிலை அதோடய ஆட் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம். பிறகு 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை சாப்பிட்றதுனால நமக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு நறுக்கி வச்சுருந்து ஒரு 3 குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்து ஒரு 3 பழுத்த தக்காளி அதோட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு 4 கல் உப்பை போட்டு ஆட் பண்ணி நல்லா தக்காளி வதக்கி எடுத்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நறுக்கி வச்சுருக்க முருங்கைக்காவை இதோட ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அந்த தக்காளி வெங்காயத்தோடைய ஆனியன்லேயே நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். மசாலா காயில் நல்லா படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்குங்க. அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், காய்க்கு ஏற்ப உப்பு ஆட் பண்ணி நல்லா அந்த எண்ணெயில் 2 நிமிஷம் கிளறி விட்டுக்குங்க. வதங்கட்டும். கிளறி விட்டுக்குங்க. அடி பிடிக்காத அளவுக்கு காய் வேகிற அளவுக்கு ஒரு 2 இல்லைன்னா 3 கப்பு தண்ணி விட்டு காய் நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க. காய் நல்லா வெந்த பிறகு ஒரு கொதி வந்த உடனே நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணி மசாலாவோட காய் நல்லா வேகட்டும். அந்த காய்க்குள்ளெல்லாம் மசாலா நல்லா இறங்கணும். அப்போ தான் நமக்கு அந்த காய் டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நல்லா காய் வேகட்டும். தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா சுண்டி வர பிறகு தேங்காவோட சீரகம் சோம்பு ஆட் பண்ணியிருக்கோம். அரைச்சி எடுத்து அதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா கொதி விட்டுக்குங்க. போதும், ரொம்ப கொதிக்க வேணாம். இப்போ நமக்கு ஃபைனலாக முருங்கைக்காய் வறுவல் ரெடி. இதை நீங்கள் தயிர் சாதம் இல்லை லெமன் சாதத்தோடு வச்சு சாப்பிடுங்க. அட்டகாசமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் முருங்கைக்கீரையில் நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தால இதில் விட்டமின் ஏ, சி, கால்சியம், இரும்பு சத்து, பொட்டாசியம் சத்து இதெல்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம முருங்கைக்கீரை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். நம்ம கருவுற்ற பெண்கள்லாம் அடிக்கடி இதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் அயன் சக்தி அதிகமாக இருக்குது. மறக்காமல் முருங்கைக்கீரை கிடைச்சதோ இல்லை முருங்கை சம்மந்தமான எது கிடைச்சாலும் சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.